தற்பொழுது காலகட்டத்தில் கலைஞரின் பண்பை திமுக தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த பண்பை இப்ப பார்க்கலாம். ஆளு ஷானவாஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முதன்மை செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, கடந்த 2014 கண்ணியத்திற்குரிய காகித மில்லத் அப்படின்னு ஒரு ஆவணப்படம் ஒன்று இயக்குறாரு. இப்ப இருக்க விசிகாவினுடைய முதன்மை செயலாளர் அப்போ பெரிய ஊடகவியலாளர், அது போக எழுத்தாளரும் கூட. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த ஆவணப்படம் இயக்கும் பொழுது இந்த ஆவணப்படத்துல முத்தமிழ் கலைஞரை பேச வைக்கணும், ஒரு பேட்டி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாருன்னா முயற்சி பண்றாரு. அவர் முயற்சி பண்ணும்போது அவர் கலைஞரை போய் சந்திக்கிறாரு. கலைஞரை சந்திக்கும் பொழுது கலைஞர் இதுக்கு ஒப்பு கொடுத்துடுறாரு. அதாவது கலைஞர் ஒப்புதல் அளித்துடுறாரு. மறுநாள் அந்த ஆவணப்படத்துல பேச வைக்கிறதுக்காக பேட்டி எடுக்கிறதுக்காக தயாராகிட்டு இருக்காங்க. அதற்கு முந்தைய நாள் என்ன பண்றாரு அப்படின்னா, ஆளு ஷானவாஸ் தான் எழுதிய ஒரு புத்தகத்தை கலைஞருக்கு பரிசா கொடுக்குறாரு. அந்த எப்பவுமே கலைஞருக்கு புத்தகம் வாசிப்பதில் அதிக ஈடுபாடு உள்ளவர். முதல் நாள் இரவே அவர் கொடுத்த புத்தகத்தை படித்து முடித்து விடுகிறார். இதுல ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்ன, அந்த புத்தகத்துல கலைஞரை அதிகமா விமர்சனம் செய்தும் தாக்கியும் எழுதியுள்ளார். அந்த வரிகளை படித்த கலைஞர் ஆளு ஷானவாஸ் மீது கோவப்படவில்லை, அவருடைய நிகழ்ச்சியை புறக்கணிக்கவும் இல்லை. மறுநாள் காலையில் வழக்கம் போல ஆளு ஷானவாஸ் வருகிறார். அவருடைய அந்த கண்ணியத்துக்குரிய காகிதம் மில்லத் அப்படிங்கிற அந்த ஆவணப்படத்தையும் பேசுகிறார், பேட்டி கொடுக்கிறார். கொடுத்து முடித்து விட்டு அழகா மகிழ்ச்சியோடு வழியனுப்பும் வைக்கிறார். பின்பு ஆளு ஷானவாஸ் கொடுத்த புத்தகம் குறித்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய தலைவர் காதர் முஹிதீனிடம் ஒரு கருத்து பரிமாற்றத்தை முத்தமிழர் கலைஞர் வைக்கிறார். அந்த புத்தகத்தினுடைய அவர் என்ன செய்வார் அப்படி, கலைஞர் எப்பவுமே ஒரு புத்தகம் படிக்கும் போது தனக்கு பிடித்த வார்த்தைகள் பிடிக்காத இடத்துமே கோடிட்டுவார் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஆளு ஷானவாஸ் தன்னை பத்தி எழுதிய, தன்னை விமர்சித்த வார்த்தைகளை கோடிட்டு காதர் முஹிதீனிடம் காமிக்கிறார். இதை கண்டு வருத்தமடைந்த காதர் முஹிதீன், நான் வேணா அவருடைய மறுபடியும் பேச வைக்கிறேன் அப்படிங்கிற முயற்சி பண்ணும்பொழுது, வேண்டாம், இன்று என்னை எதிர்த்த இந்த தம்பி ஒரு நாள் என்னை புரிந்து கொள்வார் அப்படிங்கிற ஒரு அழகான வார்த்தையை முத்தமிழர் கலைஞர் பதிவு செய்கிறார். நல்லா தெரிஞ்சுங்க, கலைஞரை விமர்சித்த ஆளு ஷானவாஸ், அதே ஆளு ஷானவாஸ் இன்று பல்வேறு விவாத மேடைகள், மக்கள் அரங்குகள்ல திமுகவையும் கலைஞரையும் எவ்வளவு புகழ்ந்து பாடுகிறார் அப்படின்னா, எதிர்கட்சிகளும் கூட்டணி கட்சிகளும் என்ன அழகா திமுகவுக்கு முட்டு கொடுக்குறாரு பாருங்க ஆளு ஷானவாஸ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு கலைஞரை புரிந்து வைத்துள்ளார். எதிர்ப்பாளர்கள் உட்பட அனைவரையும் அரவணைக்கும் பண்பு கலைஞரிடம் இருந்தது. இந்த பண்பைத்தான் இன்றைய திமுக வளர்த்து கொள்ள வேண்டும், பின்பற்ற வேண்டும்.